வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் வந்திருக்கு. அது பிரித்தேன், சரி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ பிரிச்சுட்டு என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், வெஜிடபிள் வெங்காயம் எல்லாமே கட் பண்ணுற மாதிரி ஒரு இது வாங்கியிருக்கேன். ஆன்லைனில் தான் வாங்கினேன். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2-3 வாங்கியிருக்கேங்க. இந்த மாதிரி வாங்கி இது நிறுத்தம்னா இது எலாஸ்டிக் பிஞ்சிட்டு அப்படியே பெருசாக வந்துடுது. அப்புறம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது மாதிரி ஒரு 4 வாங்கிட்டேன். சரி, கடைசி அதை தூக்கி போட்டு இப்போ இது நல்லா இருக்குது. இந்த கப்பு உடஞ்சி போச்சு. அதனால் இப்போது வேறு ஒன்று வாங்கியிருக்கேன். பார்த்திங்கன்னா இது அதே மாதிரி தான், ஆனால் இந்த மாதிரி புஷ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒர்க் ஆகுதான்னு தெரியல, அதனால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனியனும் கொண்டு வந்திருக்கேன். கட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் வச்சுக்கலாம், இல்லைன்னா ரிட்டன் போட்டுடலான்ட்டு இருக்கேன். ஒன்று எலக்ட்ரிக், இது செம்மையாக இருக்குங்க, பயங்கரமாக ஒர்க் ஆகுது. பார்த்திங்கன்னா இதே மாதிரி கிண்ணம் ஸ்டீலில் பாருங்கள், பிளைடு எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. இதை வச்சுட்டு இந்த மூடி போடணும். போட்டு இப்படி ப்ரெஷ் பண்ணோம்னா பாருங்க, இப்படி ப்ரெஷ் பண்ணோம்னா கரண்ட்டில், ஆனால் கரண்ட் இருந்தால் மட்டும்தான் இது செய்ய முடியும். மற்ற நேரத்தில் ஒர்க் ஆகாது, கரண்ட் இருக்கணும் இதுக்கு. இது கரண்ட் இல்லைனாலும் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கியிருக்கேன். இந்த ஆனியன் போட்டு கட் பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆனியன் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். தோல் சீவிட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். பார்க்கலாம் எப்படி செய்யுது. கரெக்டாக ஜாயிண்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். இந்த உள்ளே இருக்க அந்த இது இதுக்குள்ளே போய் ஜாயிண்ட் ஆகணும். இல்லைன்னா இல்லைன்னா ரிட்டன் கொடுத்துடலாம். அதனால தான் இதை செக் பண்ணலான்னு. சரி, உங்களுக்கு இது நல்லா இருந்துச்சுன்னா தேவைப்பட்டால் நீங்களும் வாங்குவீங்களா, அதுக்காக தான். ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேஸ்ட்டு தான் இது. இதை வாங்குறவங்க யோசனை பண்ணி வாங்குங்க, அவ்வளோதான். ரொம்ப அழுத்தினா கூட போக மாட்டேங்குது. சும்மா ஆனியன் எதுவுமே இல்லைன்னா பாருங்க, ஜாலியாக இருந்தால் சுற்றும் போல இருக்குது. ஜாலியாக இருந்தால் சுற்றுது. இல்லைன்னா ஒரு 2-3 போட்டு பார்க்கலாம். நிறைய லோடு போட்டணும்னு இன்னும் பார்க்கலாம். இது வேஸ்ட்டாக தான் போடணும். கஷ்டம்தாங்க, 2 போட்டாலும் ஒர்க் ஆகலை. இது வேஸ்ட்டு. இது வாங்குறவங்க பார்த்து வாங்குங்க, உங்களுக்கு சொல்லலான்ட்டு தான் வாங்கி ஒரு டெமோ காட்டலான்ட்டு. சரிங்க, இது செமையாக இருக்கும். ஒரே ஒரு ப்ரெஸ் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். இந்த கிச்சன்லேருந்து அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். கரண்ட்டில் லைட்டாக போட்டால் போதும். பயங்கரமாக எவ்வளோ 1/2 கிலோ காயும் அரிஞ்சிரும். நான் நிறைய பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோவில், கிச்சன் வீடியோவில் முட்டைக்கோசு ஆம்லேட் போட்டுற முட்டை பொரியல் பண்ண பாருங்க, முள்ளங்கி அது இதிலெல்லாம் நல்லா செமையே அப்படியே பொடியாக்கிடுங்க. அந்தளவுக்கு இது நல்லா இருக்குது. இது வேஸ்ட்டு தான், ரிட்டன் போட்டுடலான்னு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.